ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நியாய தீர்ப்பில் விசுவாசிக்கு உண்டான தொடர்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கான நியாய தீர்ப்பு என்பது 3 கால அளவில் நாம் பிரிக்க முடியும். கடந்த கால நியாய தீர்ப்பு, அதாவது நம்முடைய பாவத்திற்கான நியாய தீர்ப்பு எப்படி சிலுவையிலே உண்டானது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு அடுத்தபடி நிகழ்கால நியாய தீர்ப்பு, அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது அங்கே நம்ம தவறும் பொழுது நாம் தேவனால் சிட்சிக்கப்படுகிறோங்கிறத பார்த்தோம். அதையும் தாண்டி இன்னும் நம்ம உணராமல் இருந்தோம்னா நித்திரைக்குள்ளாக கடந்து போக, அதாவது இந்த உலக வாழ்வில் நித்திரைக்குள்ளாக உள்ளாக கடந்து போகக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நான் பார்த்தோம். ஒருவேளை ஜீவனை இழக்கலாம், ஆனால் நித்திய ஜீவனை இழக்க மாட்டோம்ல. ஜீவனை இழந்தாவது நித்திய ஜீவனை தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து இன்னைக்கு ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட், அதாவது விசுவாசிக்கு எதிர்காலத்தினுடைய நியாய தீர்ப்பில் என்னென்ன இருக்கும். நம்ம இந்த எதிர்காலத்தின் நியாய தீர்ப்புனோட நமக்கு முதல்ல ஞாபகத்தில் வருது ஒரே ஒரு காரியம், பரலோகத்துக்கு போகணும் பிரதர். எதுவாக இருந்தாலும் எல்லாருடைய ஆசையும், பிரதர் உங்களுடைய ஆசை என்ன? இன்றைக்கி ஊழியங்கள் அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய நோக்கம் முழுவதும் பரலோகம் பரலோகம் பரலோகம், பரலோகத்துக்கு தான் நம்ம போகணும், அதுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்டோம்னா ஏன் தேவன் நம்மளை பூலோகத்தில் ரட்சித்திருக்கணும்? அல்லது ரட்சித்து முடித்து அடுத்த நாளே டேக் ஆஃப் ஆகிருக்கலாமே, என்ன நமக்கு வேலை அங்கே, என்ன நமக்கு இங்கே என்ன வேலை? அல்லது நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு முங்கிட்டு பாவத்துக்கு மறிச்சிட்டு அடுத்து இன்னொரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முக்கிட்டோம் அப்படின்னா உடனே டேக் ஆஃப் ஆகிடலாம். சும்மா வேடிக்கைக்காக உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அதாவது நியாயத்தீர்ப்புன்ன உடனேயே நமக்கு ஞாபகத்தில் வருது நம்ம பரலோகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போகுமா அப்படின்னு சொல்லி. சரி, முதல்ல இந்த நியாயத்தீர்ப்புன்னு டக்கு இன்னொரு கூட்டம், நான் கிறிஸ்தவனாக்கும், எனக்கெல்லாம் அது அவ்விசுவாசிக்கு தான் நியாயத்தீர்ப்பு, என்னெல்லாம் நியாயத்தீர்ப்பை பற்றி ஆண்டெல்லாம் பேசாதீங்க, நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பிள்ளையாயிட்டேன். சரி, நீங்கள் 2 பேருக்கும் பொதுவாக ஒரு வசனத்தை பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், யாருக்கு எழுதினார் இது? நாம் எல்லாரும். இந்த நாம் யாருன்னா பவுல் ப்ளஸ் கொரிந்து கான்கிரிகேஷன், அதாவது விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இதை பிரசங்கம் பண்ணுற நானும் இதை கேட்குற நீங்களும் நம்ம 2 பேருமே ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் சீட்டு பண்ண நிற்போம். இதை இப்படி பிரசங்கம் பண்ணினியே அப்படின்னா பிரசங்கம் பண்ணனால நான் தப்பிச்சேன்னு இல்லை, பிரசங்கத்தை கேட்டனால நீங்கள் தப்பிச்சேன்னு இல்லை, விசுவாசிச்சதுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம் பிரதர் இல்லை பிரதர், எல்லாம் ஓகே. ஆனால் நியாயஸ்தானத்துக்கு முன்னே நிற்போங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இப்போ நியாயஸ்தானத்துக்கு முன்னே நின்றுட்டோம், யார் நியாயம் தீர்ப்பா அப்படின்னு பார்த்தா இந்த வசனத்தில் வருது, சரீரத்தில் அவனவன் செய்த அப்படின்னு இருக்கு. அப்போது நியாய தீர்ப்பு யாருக்கு உண்டுன்னா இந்த சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அப்போது எப்படி? சரீரத்தில் எவ்வளோ நாள் இருப்போம்? இங்கே உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்போ எதை குறித்து நியாய தீர்ப்புனா சரீரத்தில் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த இந்த காலகட்டத்திற்கான நியாய தீர்ப்பு அங்கே இருக்குது. அப்போ யார் நியாயம் தீர்க்க முடியும்? ஆவியாக இருக்கிற தேவன் நியாயம் தீர்க்க முடியுமா? நான் சரீரத்தில் வாழும் பொழுது எனக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோன்னு தெரிஞ்சுதான் யார் நியாயம் தீர்க்கிற பொறுப்பை யார் கையில் பிதா கொடுத்துருக்கிறாரு? வாசிங்க யோவான் 5வது அதிகாரம் 22, 23வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் கொஞ்சம் இல்லைங்க, முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யார் இந்த குமாரன்? 27வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்திருக்கிறாரு. தேவன் மனிதனாக வெளிப்பட்டார், சரீரத்தில் அவர் வந்தார். சரீரத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை என்னையும் நியாயந்திருக்கிறார். சரி, இப்போ நியாயத்திருக்கிற உடனே வேணும், அப்புறம் நரகத்துக்கு போனால் பரலோகத்துக்கு போனால் பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களாங்கிறத நீங்கள் மரித்ததுக்கு அப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதை இப்போயே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறீங்களா? நான் சில வசனத்தை நான் படிக்கிறேன், நல்லா கவனித்து கேளுங்க. பரலோகத்துக்கு நான் போவேனா நரகத்துக்கு போவேனாங்கிறதுக்கு நான் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டவுட்டாக இருக்கா? வசனத்தை பார்க்கலாமே. யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆக்கினைக்குள்ளாக நீ தீர்க்கப்பட மாட்டீங்க. விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அப்படின்னா விசுவாசிக்காதவன் நரகத்துக்கு போவான்னு நினைக்கிறேன், அவன் ஆல்ரெடி நரகம் டிஃபைன் பண்ணியாச்சு. அதே போல் விசுவாசிக்கிறவன் பரலோகத்துக்கு தான் போவாங்கிறது டிஃபைன் ஆகிடுச்சு. இதை சொன்ன உடனே அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்? ஜட்ஜ்மெண்ட் சீட்டை நீங்கள் எப்படி எடுத்துறீங்க? நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்லுங்க, வசனம் அப்படி சொல்லுது. இன்ஃபாலிபிள் ஸ்கிரிப்சர், காட் பிரீத்டு வேர்ட்,
யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் அப்படின்னு வசனம் சொல்லலை, தரலாம் அப்படின்னு வசனம் சொல்லலை, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே இது 12வது வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை தேவன் வச்சுட்டார். அதையும் தாண்டி 13வது வசனத்தில், உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கலாம் என்றில்லை, உண்டென்று நீங்கள் அறியணும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவர் செய்த காரியத்தை, சிலுவையில் செய்த அந்த முழு சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. அப்போ எதற்காக அந்த நியாய தீர்ப்பு, இதை குறித்து நம்ம எதுக்கு படிக்கணும்? ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்கிறேன். 1, எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு வருவாங்க, நீங்களும் நிற்பீங்க, நானும் நிற்பேன். நாம் ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 14வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னே நிற்போமே, அப்புறம் ஏன் நீ உன் சகோதரனை குற்றவாளி நீ தீர்க்கிற? அவனு தான் வரப்போகிறான், நீ தான் வரப்போகிற. அன்னைக்கு பார்க்கலாமே உங்கள் அழகுன்னா நம்மளுடைய அழகு லட்சணத்தை அன்னைக்கு பார்க்கலாமே, ஏன் இன்றைக்கே குற்றவாளி தீர்த்துட்டு இருக்கிற? ஆதலால் 12வது வசனம், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான். அதாவது எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து டக்குண்டு சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒருவேளை நியாய தீர்ப்பில் கற்பனை அவங்க கேட்டாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், சார் ஒரு நிமிஷம், என்னை பற்றி எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது, இந்த இவனை பற்றி ரொம்ப தெரியும், இவன் சர்ச்சைக்கு லேட்டாக வருவான், அப்புறம் இவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், அப்புறம் இவ்வளோ லஞ்சவான், இப்படி மற்றவனை பற்றி கணக்கு நிறைய கொடுப்பான். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தம்பி அங்கே வந்து மற்றவனை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டாம், உன் கணக்கை டிக்ளேர் பண்ணு. உன்னை பற்றி உனக்கு தெரியுதா? நியாய தீர்ப்பை பற்றி யோசிக்கிற நாம் நரகமாக பரலோகமாக யோசிக்க வேண்டாம், நித்திய ஜீவன் நிச்சயமாக நமக்கு இருக்குது. ஆனால் என்ன யோசிக்கணும்னா, நம்மளை பற்றி நாமே நிதானித்து அறிய கடவோம், மற்றவர்களை குற்றவாளியும் தீர்க்காமல். அதே காரியம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9 முதல் 10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம செய்கிற நன்மை தீமை 2 அக்கௌண்ட்டில் வருது. நாம் நியாய தீர்ப்பை பற்றி யோசிக்கும் போதெல்லாம், இந்த சரீரத்தில் வாழ்கிற நாள் தான் என்னால் நன்மை செய்ய முடியும். இந்த சரீரத்துட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுக்காக என்னால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ இந்த சரீரத்தில் நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன நன்மையை நான் செஞ்சேன், என்ன காரியம் தேவனுக்காக செஞ்சேன், அதுதான் நியாய தீர்ப்பை பற்றி யோசிக்கும் போது யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னும் எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அடுத்தவன் கணக்கு ஒப்புவிக்கிற பற்றி பேசிகிட்டு இருக்கிற நாம, ஐயா சார் நான் அவன்கிட்ட மறைச்சி நான் நல்ல மாதிரி காமிச்சிக்கலாம், நான் குற்றவாளி இல்லாத மாதிரி காமிச்சிக்கிட்டு அவனை குற்றவாளின்னு தீர்க்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், அன்றைக்கி எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிரும், என்னுடைய நிர்வாணமும் காணப்படும், அவருடைய நிர்வாணமும் காணப்படும். அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், அதை குறித்து என்ன எனக்கு வேணும். கொலோசியர் 3வது அதிகாரம் 24-25 சொல்லுது, பட்சபாதமே கிடையாது சார், எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஒரே ஸ்டாண்டர்ட். நான் தப்பிச்சிருவேன், பிரசங்கம் பண்ணுறதுனால நான் தப்பிக்க போகிறதில்ல, ஊழியம் பண்ணுறதுனால நான் தப்பிக்க போகிறதில்ல, இல்லை அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஏழைக்கு தர்மம் பண்ணுறதுனால அவர் தப்பிக்க போகிறதில்ல. நாங்கள் 2 பேரையும் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால பட்சபாதமே இல்லாமல் தான் நியாயம் தீர்ப்பார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3-5 வசனங்கள் படிக்கும் பொழுது பவுலே சொல்கிறாரு, நானே என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறது இல்லைப்பா, நான் எப்படிப்பட்ட நானே சொல்கிறதில்ல, ஏன்னா என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாருன்னா கர்த்தர். என்னை பற்றி மற்றவன் என்ன நினைக்கிறான், ஏன் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, என்னை பற்றி கர்த்தர் என்ன நினைப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நியாய தீர்ப்பு குறித்து வரும்பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், 1, மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்காதீங்க, நான் என்ன தான் நிதானித்து அறியணும். 2, மறைக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே அப்பட்டமாக வெளியில் வந்துடும். 3, பட்சபாதங்கிற கான்செப்டே கிடையாது, நான் இவ்வளோ ஊழியம் பண்ண பிரதர், இல்லை பிரதர், எல்லாமே கணக்கில் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு காரியம், காட் இஸ் லுக்கிங் அட் அவர் மோட்டிவ்ஸ். நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட நம்ம இருதயத்தினுடைய நோக்கம் என்னங்கிறார், அதை பொறுத்து தான் தேவன் நியாயம் தீர்க்கிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 6:8 படிச்சிங்கன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த பலன் எந்த பலன் எதை பொறுத்து, என்னுடைய அந்தரங்கத்தை பொறுத்து. என்னுடைய அந்தரங்கத்தில் நான் எப்படி இருக்கேங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நான் நியாய தீர்ப்பை குறித்து சிந்திக்கும் பொழுது யோசிக்க வேண்டிய காரியம். ஒவ்வொரு முறையும் நியாய தீர்ப்பை பற்றி யோசிக்கும் பொழுது, நான் பரலோகத்துக்கு போனால் நரகத்துக்கு போனால் அது தேவையில்லைங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, மற்றவர்களை குற்றவாளியாக நான் தீர்க்கிறேன்னா,
நானே ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கணுமே, நான் மற்றவங்க நல்ல மாதிரி நடிக்கிறேனா, ஐயோ நடிக்கிற எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வருமே, அல்லது எனக்கு எதுவும் தப்பு, நான் பெரிய ஆளாக இருக்கும், எனக்கு எதுவும் நடக்காது, நான் ஊழியனாக இருக்கிறேன், பக்தியில் இல்லை இல்லை, பட்சபாதமே கிடையாதாமே அவர்கிட்ட. கடைசியாக சொல்லும் போது அந்தரங்கத்தில் இருதயத்தினுடைய மோட்டிவ் என்ன இருக்குது, அந்தரங்கத்தை தேவன் பார்க்குறார். அதை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் நமக்கும் வருகிறது. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையின் மூலமாக எங்களுக்கு நீர் பெற்றுத்தந்த நித்திய ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு இந்த நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அதே நேரம் ஆண்டவரே, ஒரு ஸ்டூவர்டாக, ஒரு உக்கிரானக்காரனாக, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக உம்முடைய நியாய தீர்ப்பில் ஒரு நாள் நாங்கள் வந்து நிற்க வேண்டியிருக்கும் ஆண்டவரே. மற்றவர்களின் குறைகளை கண்டுகொள்கிற எங்களுக்கு எங்களுடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வருமே ஆண்டவரே. மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக பிரகாசமாக காட்டிக்கொள்கிற நாங்கள் எங்களின் அந்தரங்கம் ஒரு நாள் இருளான காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருமே என்பதை உணர்ந்தவர்களாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் மோட்டிவ்ஸ், எங்களுடைய அந்தரங்கத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க உதவி செய்யும். கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.